கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையிலும் கூட பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம், மோசே ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாந்தத்தில் அநேக பரிசுத்தவான்கள் அநேக ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறாங்க. அதில் மோசே இந்த சூழ்நிலையில், எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இந்த ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. மோசே எப்படி ஜெபிக்கிறாராம்? கெஞ்சி பிரார்த்திக்கிறாராம். ஹல்லேலூயா. பிரார்த்தனை செய்கிறாராம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கோபாக்கினை அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இறங்கிருச்சு. கர்த்தர் எப்படி இவங்களை சங்கரிப்பார் என்று நினைத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹல்லேலூயா, அவங்கள என்ன பண்ணக்கூடாது? சங்கரிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்த காரியமே நிறைவேறாமல் போயிடும். ஏன்னா எகிப்தில் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, இதற்காகவா அவங்கள கொண்டு போனீங்க, அங்கே வனாந்தரத்தில் அங்கே சாகடிக்கவா கொண்டு போனீங்க அப்படின்ட்டுலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அதனால் அவங்கள நீங்கள் கொண்டு போடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நினைவு ஹல்லேலூயா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரல, அந்த வாக்கை நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாருன்னா, தாசராக ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்மவேலையும் நினைத்தருளும். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்படிப்பட்டதான சந்ததி வரும் ஈசாக்கு மூலிமா, அடுத்தது யாக்கோபு மூலிமா. ஹல்லேலூயா. அவங்க 12 பிள்ளைங்க பிறப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த யோசேப்பு அந்த எகிப்தில் விற்கப்படுவான். ஹல்லேலூயா. பிறகு ஹல்லேலூயா அவருடைய அண்ணன்மார்கள் எல்லாம் எகிப்துக்கு வருவாங்க, அங்கே பழுகி பெருகுவாங்க. ஹல்லேலூயா. பிறகு ஹல்லேலூயா யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வருவான், அவங்களை அடிமையாக நடத்துவான். 400 வருடம் பிறகு அவங்க என்ன பண்ணுவேன், நான் திரும்ப கொண்டு வருவேன். ஆபிரகாம்கிட்ட நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொன்னது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அவங்க சந்ததி வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா. ஹல்லேலூயா. அவங்க தேசம் முழுதும் அவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா. இது எல்லாத்தையும் உங்கள் மேலே ஆணையிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது நிமித்தம் அவங்களுக்கு எந்த கேடும் வரக்கூடாது என்பதற்காக அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பிரார்த்தனை செய்கிறவர், கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மோசே, கெஞ்சி பிரார்த்தனை செய்த மோசே அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி அவங்கள வனாந்தரத்தில் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்போ பாருங்க, மோசே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக காரியங்களை போதிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்க எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. ஹல்லேலூயா. அவங்க பாவம் செய்யாதபடி, திரும்ப திரும்ப பாவம் செய்யாதபடி, இந்த ஜனங்கள் பாவம் செய்ய கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கும்படியாக, கர்த்தரை ஒருவரை மாத்திரம் சேவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவரென்று வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது, வேறு யாருமே அவங்க வணங்கக்கூடாது என்பதற்காக அவரையே பற்றி கொள்ளும்படியாக மோசேயை அழைப்பித்து சீனாய் மலையில், ஹல்லேலூயா, முதல் யாத்ராகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சீனாய் மலையில் போகும்போது கர்த்தர் அவர்களோடு பேசி அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார், கற்பனைகள், நியமங்கள்லாம். அதற்கு பிறகு திரும்பவுமாக ஹல்லேலூயா யாத்ராகம் 24ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்பவுமாக மோசே யோசுவா போவாங்க. அதுக்கு பிறகு ஒரு பின்னாடி 7 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆரோன் ஊருன் அவங்க இருப்பாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது பேசணுன்னா அவங்கள்ட்ட போய் பேசணும், அதற்காக அவங்க இருப்பாங்க. ஸோ இப்படி மோசே சீனாய் மலைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா 6 நாட்கள் அவரை மேகம் சூழ்ந்து இருக்குங்க. 7ஆவது நாளில் கர்த்தருடைய குரல் கேட்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை மேகத்தினால் மூடி அவரோடு பேச ஆரம்பிப்பார். 40 நாட்கள் இரவும் பகலும் மோசையோடு பேசுவார் பாருங்கள். பேசி கற்பலைகளை கர்த்தர் என்ன பண்ண எழுதி கொடுக்கிறார். விரல்களால் என்ன பண்ணுறாரு, அக்கினிமயமான விரல்களால் எழுதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எழுதி கொடுத்து அந்த 40 நாட்கள், மொத்தம் 47 நாட்களுக்கு மேலாக முடித்துட்டு அவங்க வருவதற்குள்ளாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லாத ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லை. மோசேக்கு என்ன ஆனதோ, போனவர் திரும்பி வரலை அப்படின்னு சொல்லி ஆரோன்ட்டு போய் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யாரோடு அதிகமாக பேசுகிற மோசேட மாத்திரம் தான் பேசிக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து வந்தபொழுதெல்லாம் மோசேட தான் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா.
ஆரோனு துணையாக கொடுத்தார். மோசேயுடைய அண்ணன் ஆரோன், ஹல்லேலூயா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஆசாரியராக வேணால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நபர், அவரிடம் பொறுப்பை கொடுத்துட்டு என்ன மோசே போயிருக்கிறார். ஆனால் இந்த ஜனங்களோ அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கவே மாட்டாங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, மீறி மீறி நடப்பாங்க, முறுமுறுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இவங்க வந்து ஆரோன்ட்ட போய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோசேக்கு என்ன ஆனதோ தெரியல, எங்களை வழிநடத்தும்படியாக ஹல்லேலூயா ஒரு கன்றுக்குட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், எங்களை வழிநடத்தும்படியாக எங்களுக்கு ஒரு தெய்வம் எங்களுக்கு வேணும். அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்களே பாருங்க, 32:1 கடைசியில் பாருங்க, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு சொல்கிறாங்க. ஆரோன்ட்ட கேட்குறாங்க. ஆரோன் உடனே சொல்கிறேன்னா, உங்கள் மனைவிமார்கள்ட்ட பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் அந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. அந்த நகையை வாங்கி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிற்ப கருவிகளை வைத்து நம்ம ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க, 4வது வசனம் 32:4, அப்போது அவர்கள் இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தை அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள்ன்ட்டாங்க. பாருங்க, இதுக்கப்புறம் வழிநடத்திட்டு போகிறக்காக சொல்கிறது ஏதாவது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி வழிநடத்திட்டு வந்த எகிப்திலேருந்து வழிநடத்த இந்த தெய்வம் இவைகளே அப்படின்ட்டாங்க. பாருங்க, கர்த்தரை எந்த அளவுக்கு மறுதலித்து, கர்த்தருடைய எந்த அளவுக்கு கோபாக்கினை உண்டு பண்ணுகிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டாங்க. பாருங்க, நடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் எகிப்தில் கறி சாப்பிட்டோம், அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்றலாம் பேசுனாங்க. அப்புறம் எங்களுக்கு அங்கே தண்ணி இல்லை, எங்களை வந்து வனாந்தத்தை சாகடிக்குவா கூட்டிருந்தீங்க, இப்படிலாம் பேசுனாங்க. அது இல்லை இது இல்லை இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்திலிருந்து எங்களை வழிநடத்திட்டு வந்த தெய்வம் இதுதான், அப்படி கன்றுக்குட்டி தான் அப்படின்ட்டாங்க. எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு கோபாக்கினைக்கு ஒரு காரியம். அதனால் கர்த்தருடைய கோபம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கொண்டது. உடனே அவர் மோசேட்ட சொல்கிறார், மோசே நீ கீழே போய் உன் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இவர் வந்து அதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கோபாக்கினை இறங்கி அவங்களை அழித்து விடாதபடி ஏறெடுக்கிற ஜெப விண்ணப்பம் தான் அந்த ஜெப விண்ணப்பம். யாத்ராகமம் 32:13 வசனத்தில் அவர் இறங்கி வருகிற விண்ணப்பத்தை ஏறெடுத்துட்டு இறங்கி வந்து அவர்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் 19வது வசனம் பாருங்க, 18வது வசனம், அதற்கு மோசே, அது ஜெயத்வனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயத்வனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சாந்தமாக பேசி ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து கெஞ்சி பிரார்த்தித்து கடைசியில் இவருக்கு கோபம் வந்துருச்சுங்க. அவங்க செய்கிறத பார்க்கும்போது இவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து ஹல்லேலூயா அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணார், எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக்கி அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்கும்படி கொடுத்துட்டார். உடனே ஆரோன்ட்ட போய் கேட்குறாரு, இது ஆரோன் என்ன கேட்குறா பாருங்க, மோசே ஆரோன் நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமப்பதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை நீ சுமந்துட்ட. ஹல்லேலூயா. இப்போ ஜனங்கள் மேல் இந்த கோபாக்கினை வந்துருச்சு, நீ அதற்கு என்ன பண்ண அப்படி கேட்கும்போது அதற்கு ஆரோன், ஆண்டவனாய் கோபம் மூளாதிருப்பதாக, ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இங்கே பொல்லாத ஜனம் என்று அறிந்திருக்கிறீர். இவங்க தான் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன நேர்ந்ததோ எங்களுக்கு தெரியல, அதனால் மோசே நீ வருவாரா வரமாட்டார்னா தெரியல, அதனால் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண, கண்டுக்குட்டியை உண்டு பண்ணோம், எகிப்திலிருந்து அழைத்து வந்தது எங்களுக்கு அந்த தெய்வம் தான், இனி அழைத்து போகும்போது அந்த தெய்வம் தான், அப்படி தானே அந்த கண்டுக்குட்டி நாங்கள் பண்ண போகிறோம், ஹல்லேலூயா தெய்வம் வணங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க, நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார் அவர். பாருங்க, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. மோசே வருவதற்குள்ளாக இவங்க எப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை செய்திருக்கிறாங்க பாருங்க. இந்த வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட அநேக காரியங்கள் பொறுமை இல்லாதபடி இருக்கிறாங்க, பொறுமை இல்லாதபடி பேசிவிடுகிறோம், பொறுமை இல்லாதபடி பேசுகிற நிமித்தம் குடும்பத்தில் சண்டை, பிரிவினைகள், ஹல்லேலூயா, சகோதரருக்குள்ள சண்டை, உறவினர்களுக்குள்ள சண்டை, பொறாமை, ஹல்லேலூயா, கோபம், எரிச்சல், வாயின் வார்த்தை தாங்க எல்லாமே அந்த வாயின் வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறது.
அந்த உதடிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை, அந்த இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வெளியில் புறப்படுகிறதுங்க. ஹல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கோவப்பட்டு பேசுறது, அது நிமித்தம் பல ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். இந்த உலகத்தில் கோவப்பட்டு பேசுறது நிமித்தம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறது மாத்திரம் இந்த ஜீவனையும் இழந்து போகிற நபர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக முடியாதபடி ஹல்லேலூயா நரகத்துக்கு தள்ளப்படுகிறதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிதான். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாதபடி பேசுகிற காரியங்கள், காத்திருக்காதபடி பேசுகிற காரியங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணுவான், காத்திருக்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுமை வேணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன வேணும், பொறுமை வேணும், நீடிய பொறுமை வேணும். பாருங்க, சங்கீதம் 40:1 சங்கீதம் 40:1 கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு வராத பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைங்க. அவரை துரத்தி என்ன பண்ணார் சவுல், அதில் கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் கூட அவருடைய கையில் மாட்டாதபடி கர்த்தர் அவரை காத்தார், அவரும் ஓடிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. காடுகளிலையும் சிங்கத்தின் குகையிலையும் அவர் மறைந்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம் அவரை சூழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் கூட சவுலை கொலை செய்யும்படி அந்த சூழ்நிலை வந்த பொழுதிலும் அவர் கொலை செய்யவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒன்றும் பேசவும் இல்லை. அவர் கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொல்லுன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை அபிஷேகம் பண்ண மாட்டேன், தொட மாட்டேன். அவருடைய மகன் எல்லாருமே அவருக்கு எழுத்துனா, மக்கள்லாம் எழுத்துருந்தாங்க. ஆனாலும் கூட அவர் அமைதியாக இருந்தார். அது நிமித்தம் கர்த்தர் அவரை உயர்த்தினார். அவர் அபிஷேகம் ஒன்றும் அவர்கிட்ட விலகவே இல்லை. ஆனால் சவுல்குள்ளே இருந்த அபிஷேகம் விலகி போயிடுச்சுங்க. கோபத்தை நிமித்தம் நமக்குள்ளே இருக்க அபிஷேகம் விலகி போயிடும். எரிச்சலை நிமித்தம் நமக்குள்ளே இருக்க அபிஷேகம் விலகி போயிடும். அந்த கோபத்தை நிமித்தம், அந்த வார்த்தை நிமித்தம் வருகிற பாவங்கள் கர்த்தருடைய கோபாக்கினை கொண்டு வருங்க. ஹல்லேலூயா. அதனால் பொறுமையை கையாள வேண்டும். அது மாத்திரம் அடுத்த ஒரு வசனம் பாருங்க, அதே சங்கீதம் 86:15 ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். நீடிய பொறுமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய. ஏன்னா நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் பொறுமையாக இல்லைன்னா நம்மளாம் எப்பயோ நரகத்துக்கு போயிருப்போம். நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் பொறுத்து இருக்கிற நிமித்தம்தான் நம்ம தப்பித்து போய்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தொடர்ந்து நம்ம பாவம் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஹல்லேலூயா நரகத்துக்கு தள்ளப்படுகிற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம காணப்படவே கூடாதுங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பிறகு பாருங்க, ஹல்லேலூயா, மோசேங்க என்ன பண்ணுறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஜனங்களை நோக்கி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார், என் பக்கத்தில் வாங்க. கர்த்தரை சார்ந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் தான் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள், அவர் தான் நம்மளை வழிநடத்திட்டு வந்தார், அவர் தான் நம்மளை இம்மட்டு காத்தார் அப்படி சொல்லுகிற என் பக்கம் வாங்க அப்படின்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கிற சில ஜனங்கள் லேவி புத்திர என்ன பண்ணாங்க, அவருடைய கூடி வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் உரையில் இருக்கிற கத்தி எடுத்து உங்கள் சகோதரர்கள் யார் உங்களுக்கு விரோதமாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளலையோ, அந்த கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த கன்றுக்குட்டி தான் தெய்வம் என்று சொல்லுங்களோ, அவங்க என்ன பண்ணாங்க, குத்தி கொன்று போடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 3000 ஜனங்கள் கிட்ட என்ன பண்ணாங்க, அப்போ ஹல்லேலூயா மாண்டு போனார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதில் இன்னொரு காரியம் என்ன பார்த்தோன்னா, மோசே கர்த்தரை அமைதிப்படுத்தி ஜெபவனங்களை ஏறெடுத்து வந்திருக்கிறார். அவர் கர்த்தரை அமைதிப்படுத்திட்டு இவர் இங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஹல்லேலூயா கொலை செய்யக்கூடிய நபராய், ஹல்லேலூயா மக்களை, ஹல்லேலூயா அந்த லேவி சில நபர்களை கொண்டு கீழ்ப்படியாதவர்களை கொலை செய்தார். இது கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அவர் ஒன்றுமே சொல்ல, கர்த்தர் ஒன்றுமே சொல்ல. ஏன்னா ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம், ஆனால் அங்கே மோசே செய்தார். ஹல்லேலூயா. இதில் எதுக்காக அந்த காரியங்களை சொல்கிறேன்னா, இவர் கர்த்தரை அமைதிப்படுத்திட்டு வந்தார், ஆனால் இவருக்குள்ள அந்த ஒரு கோபம் எழும்பிடுச்சு. ஹல்லேலூயா. பிறகு கர்த்தர் திரும்பமாக ஹல்லேலூயா அந்த ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறார், திரும்பமாக பாவ நிறுத்தி செய்யக்கூடுமோ என்று நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நான் கேட்குறேன், கர்த்தர்கிட்ட இப்போ நான் கேட்குறேன் அப்படி சொல்லி திரும்பமாக கர்த்தருடைய சமூகத்தில் போகிறாரு.
போயிட்டு சொல்கிறார், இந்த ஜனங்களுக்கு ஹல்லேலூயா உம்முடைய கோபாக்கின வராதபடி பாருங்க 32வது வசனம் பாருங்க. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தின் என்னுடைய பேரை கிறுக்கி போடும். இங்கே கொலை செஞ்சிட்டாரு, அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களை மன்னித்தருளும், இல்லைனா ஜீவ புஸ்தகத்தின் என் பேரை கிறுக்கி போடும் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மீதி உள்ள ஜனங்கள் பாவம் செய்யாதபடி, மீதி உள்ள ஜனங்களுமே கர்த்தருடைய கோபாக்கின வந்து விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறவராக இருக்கிறார். பாருங்க, எப்படி இருந்தாலும் அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக போய் நிற்கிற ஒரு கிருபை பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக யார் பாவம் செய்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிற நபர்களாக நாம் காணப்பட வேண்டும், பிறருக்காக ஜெபிக்கிற நபர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யார் நமக்கு எதிராக எழும்பினாலும், யார் பாவம் செய்தாலும், அவங்க நம்ம திட்டினாலும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற நபராக காணப்பட வேண்டும். நம்மளை சார்ந்தவங்க, நம்ம உறவினர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். அவங்க நரகம் போயிடக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்காங்க, நம்ம உறவினர்கள், நம்ம வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், ஹல்லேலூயா, நம்ம உற்றத்தார், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல, நம்ம பகுதியில், எல்லா இடத்துலையும் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகி இவங்க நம்ம நரகத்துக்கு போகாதபடி அவளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏதான் கர்த்தர் சொல்கிறார், சாகருடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படி சொல்லிக்கிட்டு கர்த்தர் சொல்கிறார், ஹல்லேலூயா, நான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நிச்சயமாக அந்த பாவத்தை நான் திரும்ப கேட்பேன்ட்டார். அதோடைய பாவத்தை நான் இப்போ விட்டுருவேன், ஆனால் திரும்ப என்ன பண்ணுவேன், நிச்சயமாக நான் கேட்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 35வது வசனம் பாருங்கள். ஆரோன் செய்த கன்றுக்குட்டி ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆரோனும் அதில் ஒரு தவறு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க என்னதான் அவங்க கேட்டிருந்தாலும், ஹல்லேலூயா, அந்த இடத்துல ஆரோன் செய்திருக்கக்கூடாது. அவர் கையால் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, நீங்கள் என்னமோ செஞ்சுட்டு போங்க, நீங்களே ஏதாவது பண்ணிங்க அப்படின்னு அவர் என்ன இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே என்ன சொல்லிக்கோ, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவர் மோசமான ஜனங்கள் அப்படின்ட்டு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த இடத்துல ஆரோன் அந்த வேலையை செய்தார். இந்த உலகத்திலும் கூட அநேக நபர்கள் மூலியமாக நம்ம பாவம் செய்யக்கூடும் சூழ்நிலைகள் வரும். இந்த உலகம் அப்படி நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. பாவம் செய்ய வைக்க தூண்டும். ஹல்லேலூயா. லஞ்சம் வாங்க வைக்கும், விபச்சாரம் செய்ய வைக்கும், பொய் பேச வைக்கும், கொலை செய்ய வைக்கும், திருட்டுத்தனமாக பலவிதமான காரியங்களை செய்ய வைக்கும். இப்படிப்பட்டதான காரியங்கள் அனுப்புறம் கூட நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறதுங்க, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 4 செவுத்துக்கு உள்ளுக்குள்ள கதவெல்லாம் சாத்திட்டு, ஜன்னல்லாம் சாத்திட்டு, யாருக்குமே தெரியாது நம்ம பாவம் செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன, நீ பாதாளத்துக்கு போனாலும் அங்கே வருவன்ட்டார், நீ மேலே வானத்தில் ஏறினாலும் அங்கே வருவன்ட்டார், எங்கே போனாலும் அங்கே வருவன்ட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தானே நம்மளை உண்டாக்கினார், அண்ட சராசரத்தை உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால் நம்ம கோவப்படக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. எரிச்சல் அடையக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலம் மற்றவர்கள் பாவம் அடையக்கூடாது. நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறது நிமித்தம், அது நிமித்தம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மால் உண்டாகக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, இன்னொரு வசனம் பாருங்கள், அந்த பொறுமையை குறித்தான காரியத்தில், நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாமா. நீண்ட பொறுமையினால் பிரபு, உயர் அதிகாரிகள், ஹல்லேலூயா, இந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க, மேனேஜர், இன்னும் பல அதில் கம்பெனி ஓனர்ஸ், இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா. நமக்கு உயர்ந்த யாராகட்டும், பெரிய பெரிய அதிகாரியாகட்டும், யாராவது ஒருத்தவங்க மீட் பண்ண போகிறோன்னா திடீர்னு அவங்க நம்ம மேலே கோபப்பட்டாங்கன்னா நம்ம நீடிய பொறுமை நிமித்தம் அவங்களுடைய கோபத்தை என்ன பண்ணுவான், சமாதானப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் கனிகள் ஒன்று நீடிய பொறுமை. அது மாத்திரம் இன்னும் ஒரு வசனம் பாருங்க, நீதிமொழி 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதான். ஆரம்பம் நம்ம பொறுமையோடு ஆரம்பிப்போம், முடிவும் அதே பொறுமையோடு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நடுவில் எந்த ஒரு தவறுகளும் எந்த ஒரு காரியமும் நடந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. தடைப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. முடிவு நல்லது.
பெருமை உள்ளவனை பார்க்கணும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கணும் பொறுமை உள்ளவன் உத்தமன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தான் அந்த ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரியம் முடிவு வரைக்கும் பொறுமை இருந்தால் தான் அதை முடிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ பொறுமை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம் பாருங்கள். அந்த பொறுமை இல்லாதனால தான் குடும்பத்தில் டைவர்ஸ், இன்னும் பலவிதமான காரியங்கள் ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக கொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க, அநேக அக்கிரமங்கள் நடந்து கொண்டு இருக்க, அநேக அநீதிகள் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. பொறுமை இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை வேணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபியுங்க, கர்த்தர் நமக்கு பொறுமையை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னார். நிறைய காரியங்கள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள், இப்படி பல காரியங்கள் கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் உதறி தள்ளாங்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க நரகத்துக்குள்ளே அப்போ இருந்த மோசே மூலம் வழிநடத்தின இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நரகத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட ஜனங்களை காணப்படக்கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை பலப்படுத்தணும், கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் உயர்த்தணும். ஆமென். ஜெபிப்போமா? ஏசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிற, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அப்பா, ஆவியானவங்க பொறுமையுள்ள ஜனங்களாக இருக்க கிருபை தாங்க ஏசப்பா. உம்முடைய கோபாக்கு எனக்கு ஆளாகாதபடி, எங்கள் மூலியமாக ஹல்லேலூயா பலர் பாவம் செய்யாதபடி, நாங்கள் அதற்கு காரணமாக இல்லாதபடி எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆரோன் தகப்பனை ஏசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வதற்கு அவரு ஒரு காரணமாக இருந்தார் தகப்பனை ஏசப்பா. ஹல்லேலூயா. மோசே ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் வந்து ஹல்லேலூயா அவங்களை காக்கும்படியாக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து திரும்பமாக நேரில் பார்க்கும்போது அவருக்குள்ள இந்த கோபம் ஹல்லேலூயா 3000 பேர் கொன்று போட்டாங்க சொல்லப்பட்டிருக்க தகப்பனை ஏசப்பா. அப்படிப்பட்ட கோபங்கள் எங்களுக்கு வராதபடி தேவ ஆவியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் சாட்சி எடுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்ட நன்றி செலுத்துக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் லார்ட். Glory to Jesus. கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.